ஹாய்! இது மஹிமா டேரி. இன்னைக்கு நம்ம மண்டே vlog பார்க்க போறோம். ஆஸ் யூசுவல் எப்பவும் போல மார்னிங் எந்திரிச்சு, சரி நம்ம ஃபஸ்ட்டு வேலை வாசல் தெளிச்சு கோலம் போடுறது தான். அதை முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா 3 மணிலிருந்து ஒரே மழை. சரி இப்போதைக்கு கோலம் போட முடியாதுன்ட்டு வாசல் கூட்டி தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு உள்ளே வந்து நம்ம துளசி மாடத்துக்கு கோலம் போட்டு தீபம் பொருத்திடலாம். அப்புறம் கூட நம்ம மழை நின்னக்கப்புறம் வெளியே போய் கோலம் போட்டுக்கலான்ட்டு துளசி மாடத்துக்கு கோலம் போட்டு தீபம் பொருத்தியாச்சு. நிலவாசலுக்கு தீபம் பொருத்தி பூவெல்லாம் வச்சாச்சு. எல்லோரும் ஃப்ரைடே தான் இதை மெயினாக பண்ணுவாங்க. பட் எனக்கு மண்டே ஸ்பெஷல். ஏன்னா வந்து சிவனுக்கு மெயினாக பூஜை பண்ணுவேன் இன்னைக்கு. அதனால் மண்டே எனக்கு ஸ்பெஷல் டே. நிலவாசலுக்கு தீபமெல்லாம் பொருத்திட்டு உள்ளே வந்து விநாயகருக்கு தீபம் பொருத்தி தீப தூபமெல்லாம் காட்டிட்டு நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு நம்ம பூஜைக்கு உட்காந்துக்கலாம். ஏன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் சிவ பூஜை பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரெடி ஆகிட்டு உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு பூஜை ரூமில் இருக்கிற தீபத்துக்கும் லிங்கத்துக்கும் பூவெல்லாம் வச்சுட்டு சிவ பூஜை வந்து ரெகுலராக டெய்லியுமே நான் செய்ய வேண்டியது ரொட்டீன். ஏன்னா வந்து சிவதீட்சை வாங்கி சிவனுக்கு ப்ராப்பராக நான் பூஜை பண்ணணுங்கிறதுக்காகவே சிவதீட்சை வாங்கினேன். அதனால் டெய்லியுமே சிவ பூஜை பண்ணணும். பட் இருந்தாலும் டெய்லியும் சிம்பிளாக பூஜை பண்ணிடுவேன். சரி எதுக்கும் வெளியே போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போய் பார்த்தா மழை அப்பவும் நின்ன பாடில்லை. சரி நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ் போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவனின் சிந்தையில் நின்றதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராட்டா இல்லாட்கடலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குளாய் வல்ல சிவராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றிருக்காவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருப்பேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றி வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தும் அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவீரதி இல்லாய் அன்றி ஆண்டாய் போற்றி. மற்றொருவருப்பில்லாம் ஐந்தா போற்றி. வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி. பெற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி. திருமூலட்டானனே போற்றி போற்றி போற்றி. புண்ணியனை நின் பாதம் போற்றி போற்றி. அங்கமலத்த அயலோடு மாலும் காணானலுருவானின் பாதம் போற்றி போற்றி. செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி. திருமூலட்டானனே போற்றி போற்றி போற்றி. கும்மணியன் நுண்ணடியால் கூறா போற்றி. குறைகளால் கூற்றுதைத்த கோவை போற்றி. நம்பும் அவட்கரும்பொருளே போற்றி போற்றி. நாள் வேதம் ஆரங்கம் மானாய் போற்றி. மூலட்டானனே போற்றி போற்றி. சிவ பூஜை முடிஞ்சிச்சுங்க. சிவபுராணம் சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் செய்வேன். நிறைய அபிஷேக பொருட்கள் எல்லாம் வச்சு பண்ண மாட்டேன். சிம்பிளாக ஒரு பாலபிஷேகம், ஒரு திருமஞ்சன அபிஷேகம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி நெய்வேத்தியமும் என்ன வீட்டில் இருக்கோ அதுதான் வைப்பேன். நட்ஸ் இருக்கும், இல்லை ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதுதான் வைப்பேன். இதுக்காக மெனக்கிட்டு நிறைய நம்ம நெய்வேத்தியம் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்பவுமே அப்பா ரொம்ப சிம்பிள். அவருக்கு நம்ம அன்பை கொடுத்தா போதும். பெருசாக நம்ம அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நல்லா சிவபெருமான் பார்க்க மாட்டார். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் என்னோடய பூஜை. முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லா சாமிக்கும் காட்டிட்டு பூஜையை முடிச்சாச்சு. பூஜையை முடிச்சுட்டு தாங்க வெளியே போய் பார்த்தேன். அப்போ தான் மழை வந்து நின்று இருந்தது. அப்போவும் லைட்டாக தூறிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கோலம் போட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கோலத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெரிய கோலம் தான். எனக்கு பேசிக்காக வந்து வாசல் நிறைய கோலம் இருந்தால் அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதனால் எப்போவும் மண்டே டு ஃப்ரைடே கொஞ்சம் பெரிய கோலமாக தான் போடுவேன். அதனால் இன்றைக்கி மண்டேங்கிறனால கொஞ்சம் பெரிய கோலமாகவே தான் போட்டிருந்தேன். ஒரு 1 மணி நேரம் எடுத்தது கோலம் போடுறதுக்கே எனக்கு டைமு.
அப்படியே சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி போட்டுட்ருக்கேங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சு அந்த கோலத்தை பார்க்குறப்ப வருமே ஒரு ஹாப்பி. அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. அது லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இன்றைக்கி என்னோடய மண்டே விலாக் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.